அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இதற்கு மேலே ரயில் பெட்டிகளை நிறுத்தி வைத்து மெயின்டைன் செய்வதற்கான இடம் இல்லை. அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா, கொச்சிவேலியை முன்னாடி ரீடெவலப்மெண்ட் பண்ணாங்க. இருந்தாலும் மக்களுடைய நெரிசலையும் மக்களுடைய சிரமத்தையும் அவங்களால அதன் மூலமாக சரி செய்ய முடியலை. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா, நேமம் புது கோச்சிங் டெர்மினலாக உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டாங்க. நிலம் கையகப்படுத்துகிற பணி மிக தாமதமாக ஆனதுனால இந்த திட்டத்தையே கைவிடக்கூடிய அளவுக்கு ரயில்வே நிர்வாகம் போயிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா 63 கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சு நிலம் கையகப்படுத்தினாங்க. இந்த நேமம் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா நிலங்கள் ரயில்வே கிட்டேயே இருந்தது. ஆனாலும் மேலும் சில நிலங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதெல்லாம் இணைச்சா மட்டும்தான் இங்கே முழுமையான டெர்மினலை உருவாக்க முடியும் அப்படின்னு அந்த பிளான் இருந்தது. இப்போ நேமமில் மொத்தம் 5 பிளாட்பாரங்கள் கொண்ட கோச்சிங் டெர்மினல் வர இருக்குது. திருவனந்தபுரம் சென்ட்ரலோட தன்னோட பயணத்தை முடிக்கிற அனைத்து ரயில்களும் இங்கே நிப்பாட்டி கோச் கிளீனிங், கோச் மெயின்டெனன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதோட ஷெட்யூல் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி இங்கேருந்து புறப்பட்டு போய் அங்கே திருவனந்தபுரம் சென்ட்ரலில் நின்று பயணிகளை ஏற்றி கொண்டு தன்னோட பயணத்தை தொடங்கலாம். அந்த மாதிரி இட வசதியும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் இங்கே நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. இது திருவனந்தபுரம் நேமத்துக்கு இடையே 7 கிலோமீட்டர் தூரம். இதே ஒரு அடிஷ்னல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நேமமில் இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் போகிறதுக்கு டெடிக்கேட்டடாக கோச் மட்டுமே ட்ராவல் பண்ணுற அளவுக்கான அந்த சண்டிங்காக தனியாக ஒரு லைனை அமைக்கக்கூடிய அளவுக்கான லேண்ட் லெவலிங் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நம்மளுடைய அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க. அதாவது அளவுக்கு அதிகமாகவே அந்த லேண்ட் லெவலிங் பண்ணியிருக்காங்க. இதோட காரணம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் ஒருவேளை டெடிக்கேட்டடாக கோச்சு சண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ட்ராக்கையும் அவங்களால அமைக்கலாம். நிச்சயமாக அப்படியும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதோடைய அகலத்தை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ அது பற்றின அஃபிஷியல் தகவல் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.